அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் சமோசா. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சமோசா ஷீட் வேணும். சிக்கன் வந்து குட்டி குட்டியாக வெட்டி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவு, அந்த சமோசா செஞ்சு அதில் ஒட்டுறதுக்கு. இது வந்து போன்லெஸ் சிக்கன். வெங்காயம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. சம்சாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு ஆயில் சூடாயிருச்சு. அதில் வந்து குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம் போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கக்கூடாது, லேசாக தான் வதங்கணும். இதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஃபைனலாக கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து ட்ரையாக தான் இருக்கணும். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணால் நம்ம சம்சாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு சரியாக வராது. கைவிடாமல் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதோட லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். அப்போ தான் ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நம்ம. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். மைதா மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சம்சா ஷீட் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது ஒட்டுறதுக்காக. சம்சா எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. போக போக தான் வந்துச்சு. எங்கள் வீட்டில் இஃப்தர் நாங்கள் நோன்பு திறக்கும் போது மோஸ்ட்லி இது தான் நான் செய்வேனே. நம்ம சம்சாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம எப்படினாலும் செய்யலாம். வெஜ்ஜில் செய்யலாம், நான்வெஜ்ஜில் கூட செய்யலாம். சிக்கன், பீஃபு, மட்டன், இது கீமா மாதிரி வச்சு கூட செய்யலாம். நம்ம விருப்பம்தான். இது நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு இதை நல்லா ஃபோல்டு பண்ணி இது ஓரத்தில் வந்து மைதா மாவு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை லேசாக தடவி இதை அப்படியே டைட்டாக ஃபோல்டு பண்ணலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம சம்சா ஷீட் செய்யும்போது அந்த ஃபோல்டு பண்ணும்போது ஷீட்டு கிழிஞ்சிரும். கிழிஞ்சி அந்த ஷீட்டே வேஸ்ட் ஆயிரும். எல்லாத்தையுமே இப்படி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு நேரம் ஷேப் கரெக்டாக வராது, ஒரு நேரம் ஷேப் கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே எனக்கு நல்லா தான் வந்திருக்கு. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது மைதா மாவு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணணும். இல்லாட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்ளே உள்ள மசாலாலாம் வெளியில் வந்துடும். இப்படி தான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். சூடாயிருச்சு. அதோட நம்ம ஒரு ஒரு சம்சாவாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். சிம்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். நான் ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டிருக்கேன். வேகட்டும் அது. சம்சா ரெடி ஆயிடுச்சு.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.